வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியாக வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் இயல் 7 பாவகை அலகிடுதல் பார்க்கலாம். இலக்கணம் 5 வகையாக பிரிக்கலாம். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள், யாப்பு, அணின்னு 5 வகையாக பிரிக்கலாம். அந்த யாப்பு இலக்கணத்தில் பார்க்கும்போது யாப்புக்கு 6 உறுப்புகள் இருக்கும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடைன்னு 6 உறுப்புகள் இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்ததுன்னா அசை, ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகள் சேர்ந்து வரும்போது சீர், அதுக்கு அடுத்தது தலை, அதுக்கு அடுத்தது அடி, அதுக்கு அடுத்தது தொடை. அப்போ மொத்தம் 6 உறுப்புகள் இருக்கும். பான்னு பார்க்கும்போது அந்த ஓசையை வச்சு அந்த பாவை பிரிக்கலாம். இப்படி பார்க்கும்போது வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்னு 4 வகையான பாக்கள் இருக்கு. இப்போ பாக்கள்னு பார்க்கும்போது ஓசையை வேறுபட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா 4 வகையாக அதை வேறுபடுத்தி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது செப்பல், அகவல், துள்ளல், தூங்கல்னு ஓசையை 4 வகையாக பிரிக்கலாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது செப்பல் ஓசை. அந்த செப்பல் ஓசை பார்த்தோன்னா வெண்பாவில் அமையக்கூடியது தான் செப்பல் ஓசை. இந்த செப்பல் ஓசை எங்கெல்லாம் அமையணும் பார்த்தோன்னா அறம் கூறும் இடங்கள், அதாவது குரல், நாலடியார்லாம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு அறிவுரை மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அங்கெல்லாம் இந்த செப்பல் ஓசை பயன்படுத்துவாங்க. அடுத்தது அகவல் ஓசைன்னு பார்க்கும்போது அதுக்குன்னு தனியாக இந்த கட்டுக்கோப்புகள் அந்த மாதிரிலாம் வழிமுறைகள் அப்படிலாம் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். கவிதைக்கெல்லாம் இந்த அகவல் ஓசை தான் பயன்படுத்துவாங்க. இது ஆசிரியப்பாவில் அமையக்கூடியது தான் இந்த அகவல் ஓசை. இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டுன்னு பார்க்கும்போது சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, இது எல்லாமே அகவற்பாவில் அமையக்கூடிய இலக்கியங்கள் தான் இதெல்லாம். அடுத்தது துள்ளல் ஓசைன்னு பார்க்கும்போது இப்போ செய்யுள்ள இடையிடையே அமைவதெல்லாம் அதாவது செய்யுளோட அந்த உணர்ச்சிகளை அதிகப்படுத்துறதுக்காக இடையிடையே வரக்கூடியது தான் இந்த துள்ளல் ஓசை. இது கலிப்பாவுக்கு உரியது. அடுத்தது தூங்கல் ஓசையை பார்த்தோன்னா வஞ்சிப்பாவுக்கு உரியது தான் இந்த தூங்கல். இப்போ பாவகை பார்க்கலாம். பாவகைன்னு பார்க்கும்போது வெண்பாவிய 5 வகையா பிரிக்கிறாங்க. குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றுடை வெண்பான்னு 5 வகையா பிரிக்கிறாங்க. ஆசிரியப்பாவை 4 வகையா பிரிக்கிறாங்க. நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா 4 வகையா பிரிக்கிறாங்க. அப்போ இந்த வெண்பாவியும் ஆசிரியப்பாவுக்கும் உண்டான ஒரு பொதுவான இலக்கணத்தை இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதை நம்ம இந்த அட்டவணையில பார்க்கலாம். முதல்ல வெண்பாவுக்குரியதை நம்ம பார்த்துடலாம். வெண்பாவோட ஓசை எப்படி இருக்கும்? செப்பல் ஓசையா இருக்கும். அதோட சீர் எப்படி இருக்கும்? ஒரு பாடலோட கடைசி அடியில வரக்கூடியது 3 சீராகவும் இருக்கும். அதான் ஈற்றடினா கடைசி அடியில், முச்சீருனா 3 சீர்களை உடையது. அடுத்தது ஏனைய அடிகள், அதாவது மற்ற அடிகள்லாம் எப்படி இருக்கும்? 4 சீராய் வரும். இதுல இயற்சீர், வெண்சீர் மட்டுமே பயின்று வரும். இயற்சீர்னு சொல்லும்போது இந்த நம்ம வாய்ப்பாடுலாம் பார்த்துருப்போம் இல்லையா, தேமா, புளிமா வாய்ப்பாடு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடியது இயற்சீர். வெண்சீர்னு பார்க்கும்போது 3 வகை சீர்கள் இருக்கும். இயற்சியில 2 தான் இருக்கும், வெண்சீர்ல 3 இருக்கும். அப்போ 3ன்னா என்னன்ட்டு தேமாங்காய், புளிமாங்காய்னு பார்த்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் வெண்சீர். இயற்சின்னு சொல்லும்போது ஈரசை தான் இருக்கும். அடுத்தது தலை. தலைன்னு பார்க்கும்போது இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை தான் இதுல பயின்று வரும். இப்போ இயற்சீர் வெண்டலைன்னு சொல்லும்போது தேமா புளிமான்னு பார்க்குறோம் இல்லையா, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த புளிமான்னு முடிஞ்சது இல்லையா, அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த முதல் அசை எப்படி இருக்கும்னா நிறையா இருக்கும். தேமா அதுக்கப்புறம் என்ன வரும்னா ஒரு நிறை வரும். அது என்னதுன்னா இந்த இயற்சீர். இதே வெண்சீர்னா இப்ப தேமாங்காயின் முடியுது இல்லையா, அதுக்கப்புறம் நேர்னு வந்துச்சுன்னா அது வெண்சீர் வெண்டலை. அடுத்தது அடி. அடி எப்படி இருக்கும்? வெண்பால 2 அடியிலிருந்து 12 அடி வரை வரும். களி வெண்பால 13 அடிகளுக்கு மேற்பட்டு வருமா. அடுத்தது முடிப்பு. முடிப்புனா அதாவது இந்த கடைசியில வரும் இல்லையா, இறுதி அடியில வரக்கூடிய இறுதி சீர்லாம் எப்படி இருக்கும்னா நாள், மலர், காசு, பிறப்பு அப்படின்ட்டு அந்த வாய்ப்பாடுல முடியும். அடுத்தது ஆசிரியப்பா பார்க்கலாம். அகவல் ஓசையோட வரும்.
அதோட சீர் எப்படி இருக்கும்? ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் இருக்கும். ஈரசை சீர் வந்து அதிகமாகவும் அதோட காய்ச்சீர் வந்து குறைவாகவும் இருக்கும். அடுத்தது பார்க்க போறது ஆசிரியர் தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகியவையும் விரைவி வரும். இப்ப தலைன்னு பாக்குறோம் இல்லையா, அது என்னன்னா ஒரு பாடலோட அடுத்தடுத்து வரும் இல்லையா, அந்த 2 சீர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடையிடையே இருக்கக்கூடிய அந்த தொடர்பு தான் வந்து இங்க தலைன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அடி எப்படி இருக்கும்? 3 அடி முதல் அவங்க எழுதுறவங்களுடைய மனநிலையை பொறுத்து அமையும். அடுத்தது கடைசியில அந்த முடிப்பு எப்படி முடியும்? ஏகாரத்தில் முடியும். ஒரு செய்யுளோட கடைசி அடியில கடைசி சொல் ஏன்னு முடியும். அறிவே, வாழ்வே, அந்த மாதிரி ஏகாரத்துல முடியும். குறள் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் அமைய பெற்று 2 அடிகளாய் வரும். அது தெரியும் இல்லையா நம்மளுக்கு? திருக்குறளே நம்ம என்ன பார்த்திருக்கோம்? 2 அடி தான் பார்த்திருக்கோம். அதுல முதல் அடியில வந்து 4 சீர்கள் இருக்கும். 2வது அடியில 3 சீரா வந்திருக்கும். இப்போ அலகிடுதல் பார்க்கலாம். செய்யுளின் சீரை அசை பிரித்து நேரசை நிறையசைன்ட்டு 2ஆ பிரிப்பாங்க. இங்க நம்மளுக்கு ஒரு குறிப்பு மாதிரி கொடுத்துருக்கு பார்க்கலாம். யாப்போசை தரும் பா ஓசை. செப்பல் ஓசைனா 2 பேர் பேசுற மாதிரி வரக்கூடிய ஓசை. அகவல் ஓசைனா ஒருத்தங்க பேசுறது மாதிரியும் சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை. ஒருவர் பேசுறாங்க, அது பேசுறது எப்படி இருக்கும்னா அந்த லெக்சர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது துள்ளல் ஓசைனா கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை, அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது. அடுத்தது தூங்கல் ஓசைன்னு சொல்லும் போது சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை, தாழ்ந்தே வரும். எப்பவுமே வந்து ஒரே வந்து அதிகமா உயர்ந்தலா வராம தாழ்ந்தே வரக்கூடிய ஓசை தான். அலகிடுதல் பார்க்கலாம் எப்படி பிரிக்கிறாங்கன்ட்டு. முதல்ல புள்ளி எழுத்துக்கள் பக்கத்துல இந்த மாதிரி பிரிக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம்னா நெடில் எழுத்து பக்கத்துல பிரிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 எழுத்து சேர்ந்து வரும்போது பிரிக்கணும். இங்க பார்க்கும்போது அடுத்தது 2 எழுத்து சேர்ந்து வருது. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஒற்று எழுத்து வருது. 2 எழுத்து அப்புறம் ஒற்று எழுத்து பக்கத்தில் பிரிக்கணும். அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு ஒற்று எழுத்து வந்தால் பிரிக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஒற்று எழுத்து இல்லை, அதனால் 2 எழுத்தாக பிரிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறோம். இப்போது ஒரு குறிலோ இல்லைன்னா ஒரு நெடிலோ ஒரு குறில் கூட ஒரு ஒற்று, அப்படி இல்லைன்னா ஒரு நெடில் கூட ஒரு ஒற்று சேர்ந்து வந்ததுன்னா அது நேர். அப்படி இல்லை 2 குறில் 2 நெடில் ஒரு குறில் ஒரு நெடில் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அது நிறை. ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பாடு இங்கே கொடுத்துருக்கு. ஓரசை சீர். இப்போ நேர்னு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அது நாள். நிறைன்னு இருந்ததுன்னா மலர். நேர்புன்னு இருந்ததுன்னா காசு. நிறைபுன்னு இருந்ததுன்னா பிறப்பு. அடுத்தது ஈரசை சீர். நேர் நேர் வந்தா தேமா, நிறை நேர் வந்தா புளிமா, நிறை நிறை வந்தா கருவிலம், நேர் நிறை வந்தா கூவிலம். அடுத்தது மூவகை சீர். நேர் நேர் நேர்னா தேமாங்காய், நிறை நேர் நேர்னா புளிமாங்காய், நிறை நிறை நேர்னா கருவிலங்காய், நேர் நிறை நேர்னா கூவிலங்காய். அடுத்தது நேர் நேர் நிறைனா தேமாங்கனி. அதாவது நேர்ல கம்ப்ளீட் ஆச்சுன்னா அது காய், நிறையில முடியும் போது அது கனி. நேர் நேர் நிறைனா தேமாங்கனி, நிறை நேர் நிறைனா புளிமாங்கனி, நிறை நிறை நிறைனா கருவிலங்கனி, நேர் நிறை நிறைனா கூவிலங்கனி.